ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் திருப்பி கட்சிக்கு வருவான்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாமே இருக்குது. அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் படுதோல்வி. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தவிர்க்க முடியாது. இந்த இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சார் எடப்பாடி பழனிசாமி. எல்லா தேர்தலும் புறக்கணிச்சிட்டே வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட மேலே இருக்க நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு போயிடும். இது மட்டும் கிடையாது, ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு சில தேர்தலை புறக்கணிச்சிருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லியிருந்தாலுமே அது ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை. தொடர்ந்து 10 தோல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போகலாம். ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். எந்த மாதிரினா இப்போ வந்து இந்த வருஷம் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருக்குன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துடுச்சு. அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொண்டு வந்தது. எம்ஜிஆருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆளுமைமிக்க தலைவராக பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வர்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா வந்து விஜய் போன்றவர்கள்லாம் புதுப்பிச்சு ஆரம்பிக்கும் போது அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு சில கட்சிகளும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் தகவல் வெளியே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர்